பல ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதை தாண்டி ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம், நெகிழ வைத்த சம்பவம் வந்து ஒரு மனிதனுக்கு உதவி அப்படின்ற ஒரு விஷயம், அதை உதவி செய்பவர்கள் வந்து அவன் நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பெரும்பாலும் உதவி செய்கிறதில்ல. நீ நன்றி சொல்லியே பரவாயில்ல, உதவின்ற ஒரு விஷயம். ஒரு 10 வயது சிறுவனுக்கு கிடைக்கிற அந்த உதவி அவனுடைய வாழ்நாளில் எப்படி வந்து யானை எப்படி இதில் வந்து வச்சுட்டு இருக்குமோ அது மாதிரி ரொம்ப காலம் அவன் அந்த மூளைக்குள்ளே வச்சுருந்து அந்த அந்த உதவிக்கான நன்றியை அவன் எப்படி செலுத்தினான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த வீடியோவில். கிட்டத்தட்ட இது பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் பண்ணுது. நீங்கள் அது வந்து இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், மனிதனுடைய குணம், மனிதனுடைய இயல்பு மாறுபட்டு கொண்டே இருந்தாலும் மனிதன் தான்றதில் மாற்று கருத்து இல்லை. சரி, என்னதான் அந்த வீடியோவில் சொல்ல வர அப்படின்னா, சில ஆண்டுகளில் பல ஆண்டுகளுக்கு முன் ஹார்வர்ட் கெல்லிஸ் அப்படின்ற மிகச்சிறந்த ஒரு மருத்துவர் வந்து, அதுவும் வந்து மகளிருக்கான மருத்துவர். நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து பிரசவம் வந்து பெண்கள் தான் பார்க்கணும், ஆண்கள் பார்க்க விட மாட்டாங்க, கணவனை கூட அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ கால சூழ்நிலை மாறிடுச்சு வந்து, இப்போ மருத்துவ வசதிகள் வேறு ஆயிடுச்சு, கணவனை பக்கத்தில் வச்சுக்கலாம்ன்றாங்க, அவர் பிரசவத்தை பார்க்கணுன்றாங்க, அந்த வழியை தெரிஞ்சுக்கணுன்றாங்க, எங்களுடைய வழியை. அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து பெண்களுக்கான பிரசவத்தை பெண்களை தான் பார்த்தாங்கன்னுட்டு மருத்துவ வச்சுன்னுவாங்க. அவங்க இல்லாமல் சில மரணங்கள்லாம் நிகழ்ந்துருக்குது வந்து. வெள்ளைக்காரன் நம்ம ஊருக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்கான். இப்போ இந்த ஹார்வர்ட் கெல்லிஸ் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து மகளிருக்கான மிக சிறப்பு மருத்துவர். இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு உன்னத சம்பவம் அதுதான் வந்து. அது இவ்வளோ நாள் எப்படி அந்த மனுஷன் இப்படி வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்தான், நம்மளால் முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு ஒரு சின்ன விஷயந்தான், அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து ஹார்வர்ட் கெல்லிஸ் மனசில் விழுந்திருக்குது அப்படின்னு தான் மிகப்பெரிய. எனக்கே அதை படிக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நான் நெகிழ்ந்து போயிட்டேன். நான் இப்படிலாம் கூட ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஒரு உதவி செய்தோன்னே ஒரு தன் உதவி வாங்கின அந்த கை ஈரம் காயறதுக்குள்ளே நன்றியை மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். சரி, ஹார்வர்ட் கெல்லி யார்? ஒரு அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் பிறந்த ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு உள்நாட்டு போர் நடக்குது, உள்நாட்டு கலவரம் நடக்குது. அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், வாழ வழி இல்லை, பிழைக்க எங்கெங்கேயோ அலையிறான், கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறான், நகரம் விட்டு நகரம் தாவறான், திரும்பவும் தன்னுடைய நகரத்துக்கு வரான், நியூ ஜெர்சிக்கு வரான், வேலை கேட்குறான், வேலை இல்லை, பெரிய பஞ்சம், உணவுக்கு பஞ்சம், குறிப்பாக வேலைவாய்ப்பு நோ வேக்கன்சின்ற போர்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஏதாவது வேலை கொடுங்கன்றான், என்னுடைய வயதுக்கு மீறின வேலை கொடுங்கன்றான். 10 வயசு பையனுக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்? பெரிய ஆள்லாம் வந்து வேலை இல்லாமல் இருக்கான். அது அமெரிக்கானுடைய ஒரு கருப்பு வருடம் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனால் பொறுக்க முடியல வந்து. அப்போது வந்து என்னென்னா, ஒரு ஏஜென்சி இவனை கூப்பிட்டுட்டு தவணை முறையில் போய் சின்ன சின்ன பொருட்களை விற்றுட்டு வாங்குறாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அந்த பொருட்களை மொத்தமாக வாங்குறதுக்கு காசு இல்லை, தவணை முறையில். இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த தவணை முறை திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா விஜிபி சகோதரர்கள், விஜி பன்னிதாஸ். அதுதாங்க முதல் இதுவே வந்து. இப்போவும் இருக்குது, நம்ம ஊருங்கள்லாம் இருக்குது, இங்கே சென்னையில் கூட இருக்குது. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மிக்சி, கிரைண்டரு, சேரு, மோட்டர் பைக்கெல்லாம் கட்டிக்கிட்டு வருவாங்க. நீங்கள் அந்த பொருள் வாங்கிட்டிங்கன்னா வாரம் அல்லது வந்து டெய்லி அதுக்கான தொகையை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்டையில் இது பண்ணிவிடுவாங்க. இது என்ன காரணம்னா, சாமானிய மக்கள் ஒரு பெரும்பொருளாக நினைக்கிறது வந்து. இப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஷாம்பு வாங்குறது பெரிய கஷ்டம் வந்து. ஷாம்புலாம் வந்து ஒரு பெரிய பணக்காரங்க, உயர்குடி வகுப்பினர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்பொழுது வெல்வெட் கம்பெனி வந்து இந்த சேஷையில் அவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க, 50 காசுக்கு அப்படின்னு. நாமளும் ஷாம்பு வாங்கலாம் ஏன்ட்டு அப்போ தான், அதுக்கு முன்னாடி சீக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தவணை முறையில் ஒரு ஃபேனு, ஒரு மிக்சி இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண மக்களுக்கு இதை தான் அமெரிக்காவில் இந்த ஹார்வர்ட் கெல்லிஸ் கிட்ட கொடுக்குறாங்க. வந்து சின்ன சின்ன பொருள் கொடுக்குறாங்க. போய் தவணை முறையில் விற்றுட்டு வா, நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துட்டு வா, கொடுத்துட்டு நீ போய் டெய்லியும் ஈவினிங் ஆனாலும் மறுநாளும் வசூல் பண்ணிக்கிட்டு வரணும். போகிறான், ஒன்றும் பேட்டா கிடையாது, இது கிடையாது. விற்றுட்டு வந்தால் அதுலேருந்து ஒரு கமிஷன், அவ்வளோதான். இந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். ஒரு 10 வயசு பையனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் வந்து. ஒரு பக்கம் படிப்பையும் கண்டினியூ பண்ணுறான், படிப்பை விடல, அவனுக்கு படிப்பு மீது மிகப்பெரிய ஆர்வம் அவனுக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த வேலையும் செய்கிறான், ஏன்னா வயிறும் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். வீதியாக போகிறான், ஒவ்வொரு வீடாக கேட்குறான், வேணான்றாங்க. சில பேர் இது பண்ணுறாங்க, சில பேர் சின்ன பையன் ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க, முடியல. பெரிய கெட்டிக்காரன்.
அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு உணவு இல்லை, கண் அடைச்சி போகுது, சாப்பாடு கேட்க முடியல, பிச்சை எடுக்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. ஏறக்குறைய கேட்குறது அவனை பொறுத்த வரைக்கும் பிச்சைன்னு நினைக்கிறான். இயல்பாகவே கூச்ச சுபாவம் உள்ள அந்த சிறுவன், 10 வயது சிறுவன், ஒன்றுமே முடியல. உங்களுக்கு பசியால் ஒன்றுமே முடியல. பசி தாங்க உலகத்தில் எல்லா பாடத்தையும், எல்லா தத்துவத்தையும், எல்லா போதனையும் ஒரே மரத்தின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கறது பசி மட்டும்தான். திரும்ப சொல்கிறதுனா பசி தான் ஒருவனை மிருகமாக மாற்றும், ஒருவனை தெய்வமாக மாற்றும். இவன் மிருகமாக தெய்வமாக இந்த வீடியோட கடைசியில் தெரிஞ்சுக்க போகிறான். கூச்சத்தை விட்டு ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டான். சரி, இந்த வீடு தான் நமக்கான வீடு அப்படின்னு. ஆனாலும் வெக்கம் இவனுக்கு பிடுங்குது. வந்து எப்படி கேட்குறது, ஒரு உணவு கேட்குறதுன்னு ஒரு குரல் கொடுக்குறான். வராங்க ஒரு இளம் பெண் ஒன்று, ஒரு 17 வயதில் ஒரு பெண் ஒன்று வந்து, என்னப்பா வேணும் அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்கப்போ இவனுக்கு கூச்சப்பட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்றான். அவ்வளோதானே, போய் தண்ணி எடுத்துன்னு வரும்பொழுது அந்த தண்ணி பிடிக்கிற நேரம் அந்த பெண்ணுக்கு வந்து இவனுடைய அந்த காஞ்சி போன உதடு, இப்போ வெள்ளைக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு காஞ்சி போன உதடு, முகம் வாடி போன வருது, அவன் வந்து சோர்வாக இருக்கிறவது. இவனுக்கு வந்து தண்ணி மட்டும் தேவைப்படலை, உணவு தேவைப்படுகிறது. அதை கேட்குறதுக்கு இவன் கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி இந்த தண்ணியை கேட்குறான்பொழுது இந்த பொண்ணு கையில் பெருசாக ஒன்றும் ப்ரெட் இல்லை, பன் இல்லை, எதுவும் இல்லை. அங்கேயும் ஒரு சூழ்நிலை வந்து வறுமையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல திக்கான ஒரு பால் வந்து ஒரு கிளாஸ் இந்த பொண்ணுக்காக வச்சுருக்கிறான். நம்ம தம்பி மாதிரி இருக்கிறான் அவன் பார்க்குறதுக்கு. ஒரு குழந்தை 10 வயசில் அவன் வேலை செய்யக்கூடிய ஆளாக அவன் வேலை செய்கிறான். ஒரு குழந்தை தொழிலாளி அவன் வந்து நின்று வாசலில் நின்று உணவு கேட்பதற்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தண்ணியில் கேட்குறான். நமக்கு வச்சுருக்கிற இந்த கிளாஸ் பால் எடுத்து போய் கொடுப்போம், நாம் பட்டினியாக இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு ஒரு கையில் தண்ணியும் ஒரு கையில் பாலும் கொடுக்கும்போது அவன் முகத்தில் பிரகாசமாகுது. ஏன்னா குறிப்பறிந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கின அந்த 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 பெண்ணை பார்க்குறான். அது நம்ம வாயை திறந்து கேட்கல, இவனுடைய கண்ணிலேயே, இவனுடைய உருவத்திலேயே, இவனுடைய முகத்திலேயே அவள் கண்டுபிடிச்சிட்டா. இவனுக்கு பெரிய மகிழ்ச்சியாகுது. அந்த பாலை வந்து ஒரு நொடியில் குடிச்சு முடிக்கிறான். அப்போ தான் தெரியுது, அடப்பாவி கடுமையான குடும்பசியில் இருக்கிறான் என்னன்னு அவன் சொல்கிறான். வந்து தம்பி என்கிட்ட வேறு எதுவும் ப்ரெட்டு இதெல்லாம் இல்லைன்னு, இதே போதும் காட்டுறான். இதே போதும், ரொம்ப சிஸ்டர் இதுவே எனக்கு பயங்கர இதுவாகி போச்சு, எனர்ஜி ஆகிடுச்சு. நான் எப்படி இருப்பேன்றதுல கொஞ்சம் நேரத்தில் நான் சுருண்டு விழுந்திருப்பேன். நீங்கள் கொடுத்த இந்த மில்க்கு தான் வந்து என்னை வந்து ஒரு இன்னொரு மனிதனாக உருவாக்கி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பசி எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து பசி ஆறின பிறகு அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரியுது. அவன் சிரிக்கிறான், நன்றியை பலமுறை சொல்கிறான். நன்றி வேணான்றாவோ அவன் கிளம்புறான். இந்த வழியாக திரும்ப வரும்போது உங்களை பார்க்குறேன்றான். காட் பிளஸ் யூன்னு சொல்லி அனுப்புகிறான். கடவுள் உன்னை காப்பாற்றுவார், நீ போயிட்டு வா. இது நடந்து முடியுது. நிலைமை சீராகுது. அந்த சிறுவன் படிக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் அடைகிறது. எல்லாருக்கும் எல்லாருமும் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அமெரிக்கா வந்து ஒரு செல்வந்த நாடாக இன்று இருக்கிறது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை இவன் குடும்பம் வந்து கொஞ்சம் முன்னேறுது. இந்த தவணை முறை இதில் வந்து இவன் பெரிய ஆள் ஆகிறான். அதை தாண்டி அவன் வந்து படிப்புன்ற ஒரு விஷயம் வருது. அவன் வந்து ஒரு பேராசிரியர் ஆக வேண்டும் என்பதற்காக படிக்கிறான். அவன் ஒரு கல்வியாளர் ஆக வேண்டும் என்பதற்காக படிக்கிறான். படிக்க ஆரம்பித்து அவனுக்கு வந்து பேராசிரியர் வேலை கிடைக்குது. ஆனாலும் அவனுடைய படிப்பு தாக்கம் ஓயலை. ஒரு மருத்துவருக்கு படித்தான்னு, அதுவும் வந்து மகளிருக்கான ஒரு சிறப்பு மருத்துவராக நாம் இருந்தால் என்ன. ஏன்னா அந்த காலகட்டம் வளர்ந்த நாடாக இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்து பெண்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான டாக்டர்ஸ் இருக்காங்க அங்கேயும். நாம் வந்து ஒரு மகளிருக்கான மருத்துவரான டிஜிஓ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே. ஆனால் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறான், படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுது. திருமணம் ஆகுது. படித்து முடிச்சுட்டு மிகச்சிறந்த மருத்துவராக வந்து அவனை அப்போ டாக்டர்ஸ் இப்போ இருக்காங்க இல்லைங்களா, ப்ரைவேட் டாக்டர்ஸ் வந்து பல ஹாஸ்பிட்டலில் வந்து ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணால் கூட பார்ட் டைமில் வந்து ப்ரைவேட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அது கூப்பிடுவாங்க அந்த டாக்டர்ஸ் வந்து. அதே போல் தான் ஒரு பக்கம் ஒரு சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆட்வர்ட் கல்லிஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய மருத்துவத்திற்காக பல மருத்துவமனைகள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வந்து அவ்வளோ அப்பாயின்மெண்ட் இருக்குது, வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட செலவிடுறதை விட நோயாளிகளை பார்க்கறது தான் அவனுக்கான நேரம் அதிகமாக இருக்குது. அவன்கிட்ட வந்து அவர்னு கூட மாற்றிடலாம், அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிறார். வந்து மிகச்சிறந்த மருத்துவராக மாறி ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் அவர் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் ஒன்று வந்திருக்கு டாக்டர், நீங்கள் தான் பார்த்தாகணும் அப்படின்றாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்றாரு. எங்கே இருந்ததுன்னா நியூ ஜெர்சிலேருந்து. எந்த ஏரியானுன்னே ஈவன் இருந்த ஒரு பக்கத்து தெருவில் சின்ன வயசில். இவனுக்கு அந்த நேரம் தோணலை, நம்ம ஏரியா நம்ம சின்ன வயசில் விளையாடின ஒரு பகுதி அப்படின்னு தோணுது. பெண்மணியை கூட்டின்னு வாங்கன்றாங்க. கூட்டின்னு போனது ஒரு 50 வயது இருக்கும் அந்த பெண்மணிக்கு, 50-55 வயது இருக்கும். இவன் பார்க்குறான், மருத்துவர் பார்க்குறாரு. பார்த்த பிறகு ஒரு பெரிய ஷாக் ஆகுது இவருக்கு வந்து. இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கணுமேனு. ஆனாலும்
பார்த்தது பார்க்காத மாதிரி இருக்குதா, இல்லை இவங்க தானான்னு அவரால் மறுவது பண்ணல. பேர் எடுத்து பார்க்குறாரு, அட்ரஸை செக் பண்ணி பார்க்குறாரு, இதே பெண்மணி தான், இவங்க தான், இதே ஏரியா தான், இதே பகுதி தான், இவங்க தான் 100க்கு 110% அவன் மனசாட்சி சத்தியம் பண்ணி சொல்லுது. பார்த்தப்போ ஒரு ஒரு அந்த சமயத்தில் அமெரிக்காவில் பரவி கிடந்த ஒரு மிக சிக்கலான ஒரு நோய் அது. இது வைத்தியம் பண்ணுறதுக்கு US டாலரில் பல அளவில் செலவாகும். அந்த அளவுக்கு இந்த பெண்மணிக்கு வசதி இல்லை. வைத்தியம் பார்க்க முடியுமா, இல்லை வேறு எங்கேயாவது அமுச்சிடலாமான்னு கேட்குறாங்க வந்து. ஏன்னா அந்தளவுக்கு தொகை அவங்ககிட்ட இல்லைன்னு வந்து, வைத்தியம் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன், இங்கே விடுங்க, இது இவங்க இந்த அம்மா வந்து என் பேஷண்ட்டு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு. அந்த பேஷண்ட்டை ரொம்ப கண்காணித்து ரொம்ப கவனித்து அவர் வந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறார். செலவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா செலவையும் வந்து எதுவாக இருந்தாலும் என் அக்கௌண்ட்டில் சேருங்கன்றாரு. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, யார் இவருக்கு உறவு இல்லையா எல்லாம் தெரியல. அந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி வராங்க. வந்த பிறகு வந்து பெரிய சொந்தங்கள்லாம் எதுவும் இல்லை, யாரோ ஒரு வளர்ப்பு மகன் நினைக்கிறேன். அப்படி இதாகும்போது ஒரு குறிப்பிட்ட பில் தொகை வருது. இவங்களால் கட்ட முடியுமான்னு அந்த மருத்துவமனையில் கேட்குறாங்க. அது எனக்கு தருவீங்கள சேலரி, அதுலேருந்து கழிச்சிங்க, அதை மீறி போனால் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கங்கன்றார் அவர். கொஞ்சமாக ரெக்கவரி ஆன பிறகு அங்கே இருக்கிற செவிலியர் நர்ஸுங்கெல்லாம் சொல்கிறாங்க, அது உங்களை அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டு வந்தது டாக்டர் தான், அந்த டாக்டருக்கும் உங்களுக்கு ஏதாவது உறவானோன்னு இந்த பெண்மணி ரொம்ப முழிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் அவரை பார்த்தது கூட கிடையாது, ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு இவ்வளோ செலவாகும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் கொண்டு வந்து சேர்த்துன்னு வந்து நான் கேட்டேன். இங்கே தான் அதை க்யூர் பண்ண முடியும்னாங்க, எங்கிட்ட அவ்வளோ வசதி இல்லைன்னு, நீ அதை பற்றி கவலையே படாத, எல்லாத்தையும் அவர் டாக்டர் பார்த்துட்டாரு அப்படின்னு இவ சொல்ல முயற்சிக்கு ஏதோ கேட்க முயற்சி பண்ணுறா. அவர் கிளம்பி போயிடுறாரு, ஒரு முகத்தை பார்க்குற கிளம்பி போயிடுறாரு. திரும்ப இதாவது உங்களுக்கு நோய் குணமாகிடுச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க அப்படின்னு ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி கையில் கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது கூட இவங்களுக்கு பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த வைத்தியத்துக்கான மிகப்பெரிய தொகையை அவர் ஏன் நமக்கு கட்டணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதுக்கு விடையே தெரியல, யாரை கேட்டாலும் ஒன்றும் பதிலே இல்லை. அந்த டாக்டரும் கூட யாரும் இவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதவங்க எதுவுமே சொல்லலை. அவர் வந்து ஒரு பெத்த தாய் மாதிரி, சகோதரி மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டார். வந்து கடைசியில் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் வந்து கடைசியாக வந்து அவர் எழுதி ஒரு சைன் பண்ணிவிட்டு, இதை கண்டிப்பாக அந்த பேஷண்ட்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போயிட்ட பிறகு எல்லாம் க்யூர் ஆகி அவங்கள கூட்டு போகிற நேரம் அந்த சம்மரி எடுத்து படிக்கிறாங்க. இந்த பெண்மணி கடைசி அந்த பக்கத்தை திருப்பும்பொழுது தான் மிகப்பெரிய ஷாக் ஆகுது, நமக்கே பெரிய இதுவாகுது. இதுதாங்க வந்து நன்றி இருக்குல்ல, அந்த நன்றி எந்த வடிவத்தில் ஒன்றாலும் உங்களை வந்து, இதை தர்மம்னு கூட சொல்லலாம். தர்மம் வந்து எந்த வகையில் எந்த வடிவத்தில் ஒன்றாலும் எவ்வளோ நாளாலும் வந்தாலும் உங்களுடைய தலையை காக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. என்ன எழுதியிருக்காரு, உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன், அந்த நன்றி கடனை நான் தீர்க்க முடியாமல் இத்தனை வருடம் போராடிக்கிட்டு இருந்தேன், மனப்போராடிக்கிட்டு இருந்தேன். அந்த நன்றி கடனுக்காக உங்களை தேடினேன், கிடைக்கல. அந்த நன்றி கடனை இப்பொழுது தீர்த்து விட்டேன், என்னுடைய மனசில் இருந்த பாரம் மொத்தம் குறைஞ்சி போச்சு. நான் மிகச்சிறந்த மருத்துவராக இருந்தாலும், ஆனால் மனசுக்குள்ளே தொண்டைக்குள்ளே மாட்டின ஒரு மீன் முள் மாதிரி அப்படியே குத்திக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அது அப்படியே குறைஞ்சி போச்சு. காரணம் என்னென்னா, நான் பசியோடு நியூஜெர்சி பக்கத்தில் உள்ள உங்கள் பகுதியில் ஒரு 10 வயது சிறுவனாக நடை தளர்ந்து நான் வறண்டு முகம் மாறி உங்கள் வீட்டில் நின்று உணவுக்கு பதில் தண்ணீர் கேட்டபோது என் முகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கல்ல, அந்த பாலுக்கான நன்றி கடன் தான் இது, நன்றிம்மா அப்படின்ட்டு முடிக்கிறார். வந்து இந்த பெண்மணிக்கு தாராத்தாரியாக கண்ணீர் வழியுது, தாராத்தாரியாக ஊற்றுது. வந்து ஆகச்சிறந்த, உலகத்திலேயே ஆகச்சிறந்த மனிதன் அந்த மனிதன் தான். மருத்துவர் அதெல்லாம் விட்டுருங்க, அந்த பெண்மணிக்கு எப்படி தெரியுதுன்னா, இவன் தான் கடவுளை தாண்டி ஒரு படி மேலே. எப்போ அதெல்லாம் வந்து அதாவது வந்து நினைவில் வந்து அழிச்சிட்ட ஒரு விஷயம் வந்து, அதை ஒருத்தன் வடு மாதிரி உள்ளே வச்சுருக்கான்னா அவனுக்கு அந்த உதவி எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்குது. வந்து அந்த நேரத்தில் அவன் எவ்வளோ பசியில் இருந்திருக்கிறான். அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு கிளாஸ் பால் வந்து அவனுக்கு எவ்வளோ பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதமாக மாறி இருக்குது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அவன் வந்து நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே முடியுது. வந்து இதைத்தான் திருவள்ளுவர் வந்து அவருடைய குரலில் அப்போவே 2 அடியில் சொல்லிட்டு போயிட்டாருங்க. அமெரிக்காவில் அன்று நடந்ததை என்றோ மயிலையில் வாழ்ந்த மகா முனிவர்னு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. அவர் வந்து 2 அடியில் சொல்லிட்டார். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வை புழி. ஹார்வர்ட் கெல்லியோட இந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை, மாறாத இந்த வடுவை நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பெரும் பொருளோடு ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.